ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளி தோசை ரெசிபி தான். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு எந்த விதமான சட்னியுமே நமக்கு தேவையில்லை. இது ஒன்றே போதும், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு வெள்ளைப்பூடு மட்டும் இருக்கிறத வந்து கொஞ்சமாக இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 5 காஷ்மீரி சில்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் தக்காளி தோசைக்கு. இதெல்லாம் போட்டு நான் அரைக்க போகிறேன். இது எல்லாமே நம்ம அப்படியே வந்து மாவில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இது மட்டும் நம்ம வந்து அரைச்சி சேர்க்கணும். வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ தக்காளி ஃபுல்லாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஃபுல்லாக இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 5 காஷ்மீரி சில்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம கொஞ்சமாக தேவையானக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீரக ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்குன்றனால நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நீங்கள் தக்காளி போட்டு அரைக்கும் போதே தண்ணி அதில் இருக்கும்ல தக்காளியில், அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள்கிட்ட இத்தனை மாவு தான் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நான் இதில் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து போடுறேன். உங்களுக்கு கூட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போட வேண்டாம். சும்மா அந்த பேஸ்ட் மட்டும் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் தோசை. நான் இப்போ இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் வந்து சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு அதை ஒரு சைடு நான் வச்சுட்டேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் மாவோடு. பார்த்திங்கன்னா சூப்பராக. இப்போ அதில் வந்து தேவையானதுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது உப்பு வந்து சேர்க்கலை இல்லையா, இதனால் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற சாதாரண மிளகாவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரெட் கலர் சில்லி இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் சாதாரணதை எடுத்துக்கலாம். நான் கலருக்காக தான் வந்துட்டு அது நான் ஆட் பண்ணேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே மாவு நல்லா சூப்பராக கலந்து வச்சுட்டேன். நம்ம டேரெக்டாக தோசை ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு எந்த விதமான சட்னியுமே தேவையில்லை, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காயட்டும். நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். இப்படி தண்ணி தொளிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து இதாகிடுச்சு. தோசைக்கல் காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவை எடுத்து ஊற்றிக்கிறேன். சும்மா லேசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப லேசாக தேய்க்க முடியாது. அதனால் சும்மா இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஆயில் வந்து நான் ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கிறேன். சூப்பராக ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதான் சூப்பராக வேகும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. நான் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குன்னு. லைட்டாக வேக விடுங்க, ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து பின்னாடி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா வேகட்டும், சிம்மில் வச்சுக்கலாம். நீங்கள் வெங்காயம் போடாமல் இது பண்ணிங்கன்னா நல்லா மெல்லிஸாக வந்து ஊற்றி சாப்பிட்லாம். நான் வெங்காயம் போட்டுக்கனால ரொம்ப பிடிச்சி தேய்க்க முடியாது இல்லையா, அதனால நான் வந்து இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். வச்சு இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த தோசையை நீங்கள் கன்ஃபார்மாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். நான் இன்னொரு தோசை வந்து ஊற்றிருக்கேன். இது நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரெண்டாவது தோசை ஊற்றினால அதையுமே எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்ட்டு. என்னோடய மார்னிங் டிஃபனை நான் முடிக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய்.